குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 7ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமை 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காக அது வாரப்பலன். இந்த வாரத்தை கும்பராசிக்கு ஜாதகத்தை நுட்பமாக பார்த்ததில் கிரகங்கள் சாதகமான அமைப்பில் தான் உலா வருகின்றது. ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்டில் மீனத்தில் சனி பாத சனியாக இருக்கின்றது. அந்த சனியை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பது அந்த பாதசனியுடைய வீரியத்தை அது குறைப்பதாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டத்துக்கு நகர்ந்து உச்சமாக சென்று விட்டது. இப்போ 8ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் கடகராசிக்கு குருவுடன் இணைவதால் குரு சுக்கிர சேர்க்கை ஒரு இதை யோகம் நிகழும். இதனால் உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டுடைய விசேஷமான பலன்களும் உள்ளது. அதை பற்றி நான் தெரிவிக்கின்றேன். அது 4ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறதுனால அதோடைய பலன்கள் மற்றும் செவ்வாய் உங்கள் 3ஆம் வீட்டில் இருக்குது, பலமாக ஆட்சியில் இருக்கின்றது. அப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டில் மிதுனத்தில் புதன் இருக்கின்றது, அதுவும் அதோடைய சொந்த வீட்டில் இருக்குது. அந்த ராகு கேது உங்கள் வீட்டிலே ராகு இருக்குது, உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டில் சிம்மத்தில் கேது இருக்குது. இதோடைய பலன்கள் இந்த வாரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை தெரிவிக்கின்றேன். முக்கியமாக 7ஆம் வருட சனி கும்பராசிக்கு பாத சனி இருக்கிறதுனால முடிய போகிற கண்டிஷன் தான். ஜென்ம சனி தான் பிரச்சனை, விரை சனி தொடங்கியிருக்கு, அவங்களுக்கும் பிரச்சனை. உங்களுக்கு முடிகிறதுனால இன்னும் குரு பார்வையாக இருக்கிறதுனால இந்த ஒரு வருடம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விதமான கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அவசைகள், பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள்லாம் ஓரளவுக்கு குறைவதாக இருக்கும். அதாவது சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வாக்குவாதங்கள், நிதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஆனால் இனி வருங்காலம் அதோடைய வீரியம் கொஞ்சம் குறைவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய இடப்பெயர்வு தான் நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. சந்திரன் 4 கட்டங்களுக்கு செல்கின்றது. அதாவது ஆரம்பம் தொடக்க வாரமே உங்கள் ராசியிலேருந்து தான் தொடங்குது. அது முடிகிறது ரிஷபத்தில் முடிகிறது. இப்போ ஜூன் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அது உங்கள் வீட்டில் தான் ஜென்ம சந்திரன் உங்கள் வீட்டில் தான் ஜென்ம ராசியில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அது தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதா, உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறதுனால ஒரு விதமான ராகு சந்திர தோஷம் கொண்ட நிலைப்பாடு தான். அதனால் மனதில் எண்ணங்களில் ஒரு விதமான படபடப்பு தோன்றி மறையும். இதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக குரு பார்வை இருந்ததுனால அந்த பிரச்சனை இல்லாத இருக்கும். இனி வருங்காலங்கள் அந்த பார்வை இல்லாததுனால அந்த புதிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு திட்டமிட்ட பிளானிங் கண்டிப்பாக தேவை. அதுவும் சந்திரன் முதல்ல பூர அவிட்ட நட்சத்திரத்தில் அமரும். அது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் உங்கள் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு தைரியம், வீரியம், ஒரு வேகம் இருக்கும். அதே நேரத்தில் அது ரொம்ப குழப்ப நிலை கொண்டதாக இருக்கும். அதாவது போகிற இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியாமல் நகர்ந்து செல்வது. இது குடும்பத்திலேயே எதிரொலிப்பதாக இருக்கும். ஏன்னா சந்திரன் உட்காருது அவிட்ட நட்சத்திரம், கூடிய ராகு இருக்கிறதுனால எந்த வித சுபகிரக பார்வையும் இல்லை. ஆனால் 2ஆம் இடத்துல குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி சூழல் எல்லாம் ஒரு விதமான மந்தத்தனம் இருந்தாலும் குரு பார்வையினால் ஒரு அமைதி இருந்தால் கூட அந்த இடத்துல சண்டை இருக்காது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மன கொந்தளிப்பு, ஆற்றல், வேகம் இருந்து கொண்டிருக்கும். அது மட்டும் கவனித்து ஓரளவுக்கு முக்கியமாக வாகனம் செல்லும்போது கவனம்னு செல்லுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு நட்சத்திரத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்க ராகு நட்சத்திரத்துக்கு செல்றதுனால, அதாவது சதய நட்சத்திரத்துக்கு, அப்போ இன்னும் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். உடல் சார்ந்த ஒரு சோர்வு, அசதி, அதாவது மூளை நல்லா வேலை செய்யும், எண்ணங்கள் நல்லா இது பண்ணலாம் அது பண்ணலாம் பிளானிங் நல்லா போடும். ஆனால் செயல்படுத்தல உடல் ஒத்துழைக்காது. உடல் சுகம், உடல் போதை சார்ந்த அந்த இது அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களுக்கு அதில் தான் நாடி செல்லும். ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட் உள்ளவங்களுக்கு அந்த சந்திரன் சதய நட்சத்திரம் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் இப்படி ரியாக்ட் ஆகும். ஏன்னா தேய்பிரை சந்திரன் கூடவே ராகு இருக்குது, ஜென்மத்திலே இருக்கிறதுனால எந்த சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாதனால இந்த 2 நாள் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும். ஜூன் 7, 8 தேதியில் அது சதய நட்சத்திரத்தில் நீங்கள் 2வது அந்த ராகுக்கு சனின்றது ஓகே தான். ஆனால் சந்திரனுக்கு அது ஏற்புடைய வீடு கிடையாது. அதனால் முக்கியமான முடிவுகள், தொலைதூர பயணங்கள், போதி மட்டும் திடீர் அதிர்ஷ்டம் அது மாதிரி வந்ததுனாலும் போதி மட்டும் கவனமுடன் இதுங்க. திடீர்னு அவனை ஒருத்தன் பணத்தை எடுத்து கொடுத்து வச்சுக்கிட்டு போவான். அது பார்த்தா அது இந்த வேறு எதனா திருட்டு பணமாக கூட இருக்கும். அது எதனா விலங்கத்தில் மாட்டி விட்டுருவோம். 7ல் ஒரு சனி வரை நடக்கின்றது. அதனால் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் செல்றதுனால குரு உச்சமாக உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உடல் நோய்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவு தான் வரும். 2ஆம் வீட்டில் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு இதுதான். 3ஆம் வீட்லேயும் செவ்வாய் இருக்கிறதுனால தைரியம், ஆற்றல்லாம் நல்லா இருக்கும். அது சார்ந்து வர பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும். இருந்தும் அந்த எண்ணங்களில் ஒரு குழப்பம் நீடித்து கொண்டு தான் இருக்கும். இதனால் தன்மையான உணர்வு, ஆன்மீக சிந்தனைலாம் அதிகரிக்கும். உங்கள் 4ஆம் இடத்துல சூரியன் நிஷ்பலம் கொண்டு இருக்குது. அதனால் அந்த அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் கொண்டு தான் இருக்கும். சனியுடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்மறையான தாக்கங்களை உண்டாக்கும். நீங்கள் ஏன் எதுக்கு கோவப்படுறது அர்த்தம் இல்லாத இருக்கும். இருந்தும் அது குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது ஆசுவாசப்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த 2 நாள் ஜூன் 7, 8
இதுக்கப்புறம் சந்திரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு நகருது. உங்கள் வீட்டில் இருந்து 2ஆம் இடத்துக்கு. அங்கே 2ஆம் வீட்டில் சனி இருக்குது, ஆல்ரெடி ஏண்ட வர சனி. அதனால் குடும்பத்தில் வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படியே தேவையற்ற விவாதங்கள் வந்தாலும் பெரும் சண்டையாக மாறாது. ஒரு ஸ்டேஜில் வந்து அது சமாதானத்துக்கு தான் அழைத்து கொண்டு செல்லும். ஏனென்றால் குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் இருந்தும் குரு பார்க்கறதுனால நம்ம எது வேணால் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா சந்திரனும் சனியாக ரெண்டுமே வந்து பகை கிரகங்கள். அதுவும் வந்து சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால மனம் சார்ந்த குழப்பம், ஒரு தோய்வு, எதுவுமே செய்ய முடியாத தனம் இதெல்லாம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு வேகம் ஆற்றல் கொண்டு செயல்படுங்க. சூரியனை வந்து நிஷ்பலம் கொண்டு இருக்கிறதுனால எதிர்மறையான கோபங்களை உண்டாக்கி அது விதமான அழிவுக்கு தான் கொண்டு போகும். அந்த அழிவுக்கு பெரிதளவுக்கு இருக்காது குரு பார்வையினால். அதனால் குடும்ப சார்ந்த இதில் வந்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனத்துக்கு பேசுங்கள். அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜூன் 11, 12 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரன் மேஷத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மேஷத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இருக்குது. இதில் வந்து பரணியில் வந்து இது செவ்வாய் அமர்ந்துட்டு இருக்கின்றது. அது செவ்வாயோட இணைகிறதுனால சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு நட்பு இருக்குது. இருந்தும் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அது ஒரு விதமான பாவி கிரகம் தான். உங்கள் செயல் வேகம் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து திட்டமிடாமல் செயலில் ஈடுபடும் போது அது ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. அது சில நேரத்தில் வந்து கிளிக் ஆகும், சில நேரத்தில் வந்து பின்னடைவு ஏற்படுத்தும். அதுவும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு, காதல் கதை, நட்பு உறவுகள், பார்ட்னர்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எழுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் கணவன் மனைவினும் போது யார் பெரியவோ அந்த யூகோ கிளாஷும் அந்த சூழலில் வரலாம். உங்களுடைய டாமினேஷன் ஆற்றல் வேகம் அதிகரிக்கவே செய்யும். போதையும் மட்டும் உங்கள் சைடில் நீங்கள் விட்டு கொடுக்குறது நல்லது. அதுக்கப்புறம் சந்திரன் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது செவ்வாயும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது ராசிநாதன் வந்து உங்கள் வீட்டில் 5ஆம் இடத்துலனால இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு, அதாவது காலைல சண்டை போட்டு சாயந்தரம் வந்து கூடிக்கிற சந்தோஷ சூழலில் இருக்கும். அதனால் வந்து புதனம் வந்து இருக்கிறதுனால அதாவது 8ஆம் தேதியே வந்து சுக்கிரன் வந்து குருவுடன் சேர்ந்தது. அப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து 6ஆம் வீட்டில் தான் சுக்கிரன் இருப்பதால் 6ஆம் வீடுன்றது மறைவாக இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுலையும் பெருசளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 2 சுபகிரகங்கள் இருக்கும்போது அளவுக்கு மீறிய சந்தோஷம் தான் அங்கே இருப்பதாக இருக்கும். அதுவும் வந்து சில நேரத்தில் ஒரு சலிப்பு உண்டாகதாக இருக்கும். அது மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆற்றல் வேகம் கொண்டு இருக்கும். சந்தோஷம், தாம்பத்திய சந்தோஷமும் இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியனுக்கு நட்சத்திரத்தில் உட்காரும் போது அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். ஆனால் நீண்ட இழுபறி பின்னு தான் வந்து வெற்றி அடைவதாக இருக்கும். சனியை வந்து 3ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பதால் அது ரெண்டுமே பகை இருக்கிறதுனால உங்கள் சந்திரனை வந்து கார்த்திகை நட்சத்திரத்தினால அது வந்து உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தோன்னா சூரியனை வந்து நிஷ்பலம் பண்ணுறதுனால அது அன்றைய பொழுது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும். அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம்லாம் வந்தால் அது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது, ரொம்ப எச்சரிக்கையான. வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேலே நீங்கள் கவனமாக இருங்கள். வாகனம் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வார இறுதி நாளான ஜூன் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு செல்கின்றது. அது ரிஷபத்தில் இருக்கும்போது அது அன்றைய தேதியில் வந்து அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இருக்கும். சூரியன் அது முன்னால் இருந்த தொடர்ச்சி வந்து மதியானம் வரைக்கும் தொடர தான் செய்யும். ஜூன் 11, 12 வந்து இருக்கும்போது ஒரு விதமான இதோடு இருக்கும்போது சந்திரமங்கல யோகம் தான் இருக்கும். தைரியம், ஆற்றல் எல்லாமே தான் இருக்கும். அது வெற்றியாக மாறுதுதான் எப்படின்றத உங்கள் ராசி பலன், உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையிலையும் இங்கே கோச்சார அடிப்படையிலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வளர்பிறையை விட தேய்பிறை சந்திரனுக்கு கொஞ்சம் பலம் கம்மி தான். கொடுக்குறாமே கொடுத்து மறுபடியும் திரும்பி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அடிப்படை ஜூன் 13ஆம் தேதி அது ரிஷபத்துக்கு செல்றதுனால உங்கள் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியும். இந்த வண்டி வாகன சார்ந்த பழுதுபார்ப்பு சார்ந்த செலவுகள்லாம் நீங்குவதாக இருக்கும். சூரியன் வந்து நிஷ்பலம் இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமத்து கொண்டு தான் நகரும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம், ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியரிங், சிவில் சர்வீஸ் உள்ளவங்கலாம் கொஞ்சம் ஆளுமை ஏற்றத்தில் கொஞ்சம் பரவாக இருந்தாலும் நல்லா ஆவேசமாக பேசுறவங்களுக்கு, பேச்சாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த ஊதியம் கொடுத்து அனுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய அரசியல் சார்ந்த சிந்தனை ரொம்ப வேகம் எல்லாமே இருக்கும். ஆனால் அது பலன் குறைவாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் சந்திரன் வந்து அந்த வாரத்தில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது ஏற்படும் பலன்களாக இருக்கின்றது. உங்கள் 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால மனக்குழப்பம் என்னதான் இருந்தாலும் அறிவு ரீதியான ஒரு தெளிவு இருக்குது. ஏன்னா புதன் வந்து மிதுனத்தில் ஆட்சியில் இருக்கிறதுனால பெரிதளவு மனதளவில் பெரிதளவு பாதிப்பு, தைரியம் இருக்கும். முடிவு எடுக்கிறதுல வந்து இது ஆனால் செயல்படுத்துறது தான் கொஞ்சம் வேகம் குறைவு. செயல்படுத்துறது தான் அந்த குழப்பம் இருக்கும். மற்றபடி ஓகே தான். இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் 8ஆம் தேதி இணையும் போது ஒரு இதுதான் ஒரு மறைமுக எதிர்ப்புகள், பொறாமைகள்லாம் கொஞ்சம் விலகிறதா இருக்கும். சூரியனும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கின்றது. சந்திரன் இதுவும் வந்து சனியும் பார்ப்பதால் கடின உழைப்புக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு லாபம் அடைவதாக இருக்கும். அதனால வேலை தொழில் சார்ந்த நிலையும் உங்களுக்கு ஒரு இதை ஏற்றம் கூடிய வாரமாக தான் இருக்கும். இந்த ஜூன் 11, 12 தேதியில் சந்திரன் வந்து செவ்வாய் இணைவதனால சந்திரமங்கல யோகம் கொண்டு இருக்கிறதுனால பண வரவுக்கும் வந்து பிரச்சனை இருக்காது. பொருளாதார ரீதியாக வந்து உயர்வு பெற்றதாக இருக்கும்.
பழைய கடன்களை இருந்து அடைப்பதற்கான வழி பிறகு சுப செலவுகளை வந்து ஒரு விதமாக உங்களை தேடி வருவதாக இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை மட்டும் கோபத்தை மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 5ல் வந்து புதன் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய அறிவாற்றல் சிந்தனை எல்லாம் அபாரமா உங்களுடைய அறிவு வந்து நல்லா மேம்பட்டே தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு பெருமை கிடைக்கும். உறவினர்கிட்ட ஒரு சுமமான உறவு இந்த வாரம் வந்து நீடிப்பதாக இருக்கும். குரு வந்து உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த செலவுகள்லாம் வந்து 7 வருட சனிகளால் அந்த சுப செலவுகளாக விரை செலவு போயிட்டு சுப செலவுகளாக இருக்கும். ஓரளவுக்கு 7 வருட சனி தாக்கத்தை குருவின் பார்வை வந்து மட்டுப்படுத்தும். அதுமாதிரி சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டை ரிஷபத்தில் சூரியனை பார்க்கறதுனால அந்த அசையா சொத்துக்கள் விஷயங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த டாக்குமெண்டான விஷயங்களை வந்து கண்டிப்பாக சரி பார்த்துங்க. தந்தை வழி உறவுகளையும் விதமான மோதல் போக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தும் பெரிதளவுக்கு பிரச்சனை வராதுதான் என்று சொல்கிறேன். எந்த காரணம் கேட்டால் அந்த சூரியனை வந்து சனியை வந்து குரு பார்ப்பதால் மோதல் வரா மாதிரி இருக்கும், அப்புறமா அழிந்து போயிடும், பிரச்சனை இருக்காது. இருந்தும் வந்து ஆரம்பத்திலேயே அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விதமான பாத சனி ஜென்மத்திலே உங்கள் ராசியிலே வந்து ராகு இருக்கிறதுனால தனிப்பட்ட விஷயங்களில் மற்ற விஷயங்களை தலையிடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. உங்கள் வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ரகசியங்களை வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறத வந்து இது பண்ணிக்க. போதும் மட்டும் அவங்களுடைய சொந்த விஷயங்கள்லாம் கேட்காதீங்க. அது கேட்டு மற்றவங்கிட்ட சொல்லும்போது அது சார்ந்த பிரச்சனைகள் வரது வாய்ப்பு உள்ளது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டு அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இதில் வந்து அவிட்ட நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா உங்கள் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதனால புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு விதமாக தைரியம் ஆற்றல் கொண்டு தான் இந்த வாரம் செயல்படுவீர்கள். அதையடுத்து சதய நட்சத்திரம், அது ராகுடைய நட்சத்திரம். அது உங்கள் இதுலேயே இருக்கிறதுனால இந்த ஜூன் 7, 8 தேதியெல்லாம் வார தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதோட தான் சேர்ந்து இருக்கு. சதய நட்சத்திரம் இருக்கிறதுனால முடிவுகளை வந்து திட்டங்களை தள்ளி போடுறது நல்லது. வார இறுதி நாளில் வெள்ளி சனியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கிறதாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பூரட்டாதி இருந்து 3 பாதம் இருக்குது, 1, 2, 3 பாதம் இருக்குது. அவங்களாம் வந்து குருவுடைய நட்சத்திரம். குரு வந்து உங்கள் வீட்டில் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது 5ம் வந்து இதுவாக இருக்கிறதுனால புதனை வந்து மிதுனத்தில் நல்லா ஆட்சியில் இருக்கிறதுனால மாணவரின் கல்வி அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். போட்டித் தேர்வில் அன்றைய நாட்களில் வந்து கலந்து கொண்டவங்களுக்கு நல்ல வெற்றி அடையதாக இருக்கும். உங்களுடைய ஆலோசனை வந்து மற்றவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 8. வார அதிர்ஷ்ட திசை பார்த்தா தெற்கு தென்கிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் வந்து நீலம் பச்சை. ஒரு ஆன்மீக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் வந்து அந்த 7 வருட சனியுடைய தாக்கம் குறைக்கிறதுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதனால் பாத சனியுடைய அந்த வீரியம் குறையும். ராகு எதுவும் உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதுனால பிரதோஷம் அந்த தோஷம் குறைகிற இது பண்ணுறதுக்கு அந்த பிரதோஷ நாளில் இல்லைனா திங்கக்கிழமை இதில் வந்து சிவபெருமான் வில்வ இலை மாலை சாற்றி வணங்கலாம். தினமும் காலையில் வந்து இந்த மந்திரத்தை உபயோகிக்கலாம். ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை உச்சரித்து வர நல்லது. காலைல சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து செய்தீங்கன்னா ஒரு விதமாக காரை சித்தி உண்டாகி நன்மை மேலும் பெருகும். அதனால் கும்பராசிக்காரர்களாக தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு உறவினரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.